ஸ்தோத்திரம். யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தெய்வ பிள்ளைகளாக அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதியோடும் புகழ்ச்சியோடும் ஜபத்தோடும் அர்ப்பணிப்போடும் இந்த மாலை ஆராதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா, பாலக நாவிலே பாடல்கள் வைத்தீரையா, பாலகர் நாவிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, என்னை நினைந்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைந்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. வான தூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீர். வான தூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீர். மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீர். மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீர். உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது
பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்துவது எவ்வளவு நல்லது, எவ்வளவு அது மகிமையானது, மேன்மையானது. ஆண்டவரே அப்பா, அந்த நாமத்தை அப்பா நாங்கள் இந்த மாலை வேளையிலும் தொழுது கொள்ளும்படிக்கு, மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு இன்னும் பலனடைய ஆண்டவரே வாஞ்சித்து வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் துரியப்படுத்தி சீக்கிரமாய் கொண்டு வாரும். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, தேவ கிருபை ஒன்றே ஆண்டவரே வெளிப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், மாலை ஆராதனையை அர்ப்பணிக்கிறோம், வந்திருக்கிறவர்களை அர்ப்பணிக்கிறோம், வந்து கொண்டிருக்கிறவர்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே தொடர்ந்து உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துக, நீங்கள் மகிமைப்படுத்துக. உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சரி, தெரிந்த ஒரு பாடல். எனக்காய் ஜீவனை விட்டவரே, என்னோடு கூட எழுந்த என் ஆண்டவராகிய இயேசுவே. இந்த பாடலை சகோதரனோடு கூட இணைந்து எல்லாரும் உற்சாகத்தோடு கூட நன்றி நிறைந்த இருதயத்தோடு எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை நான் பாடட்டும் என்று சொல்லி பாடலை பாடுவோமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாரும் சொல்லுவோம். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை நெருங்கிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். நம் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார்,
மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழியினாவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துவிட்டாலும், உலகம் என்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு ஒருவரே எனக்கு போதும். பாடுவோமா? மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுங்க. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, பாடுங்க. என்னோடிருக்க எழுந்தவரே, ஆமென். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. கரங்களை உயர்த்தி இயேசு போதுமே சொல்லுங்க. இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எவ்வேளையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு நமக்கு போதுமானவர். அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. தேவ பிள்ளைகளே, என் கிருபை உனக்கு போதும் போதும் போதும். அவருடைய அன்பு சொல்லுங்க, நமக்கு போதும். அவருடைய அன்பு இருந்தா போதும், அவருடைய கிருபை இருந்தா போதும். ஓ ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய இரக்கங்கள் நமக்கு உரியது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க இரக்கம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. உம்முடைய தயவு நீடிய வாழ்நாள் நித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, அவருடைய தயவு, கர்த்தருடைய தயவு, கரங்களை உயர்த்தி, அப்பா ஓ உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த தயவுள்ள தகப்பன், ஓ ஹல்லேலூயா, அநாதி சிநேகத்தினால் உங்களை என்னையும் சிநேகித்தாரே. ஓ காருண்யத்தினால் உங்களை என்னையும் இழுத்து கொண்டாரே. அந்த கர்த்தரை மகிமைப்படுத்தி, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா,
காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் கரங்களை தட்டி பாடுங்க எல்லாரும். இழுத்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதையாக அழைந்த என்னை என் ஆண்டவர் தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து என்னை காத்துக் கொண்டீரே. அனாதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. சொல்லுங்க. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே, அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன் அப்பா. நிகரில்லாத இயேசு என்னை தேடி வந்து என்னை தெரிந்து கொண்டு உம்முடைய சொந்த பிள்ளையாக மாற்றினீர். பாடுவோமாக. அனந்தநாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நான் நினைத்து பார்க்கும்போது என்னை இம்மட்டும் நடத்தி வந்ததற்கு நான் ஏமாத்திரம் சொல்லுவீங்களா? யாக்கோபு அப்படித்தான் சொன்னார், இம்மட்டும் நீர் என்னை நடத்தி வந்ததுக்கு நான் ஏமாத்திரம். வெறும் கையும் கோலமாய் இந்த யோர்தானை கடந்து வந்து இப்பொழுதோ இவரண்டு பரிவாரங்களை உடையவனாக என் ஆண்டவரனை ஆசீர்வதித்து மாற்றி நடத்தி வந்தீரப்பா என்று சொல்லி நடத்தி வந்த பாதைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பாடுவீங்களா? நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் பாடுங்க. கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. கர்த்தர் செய்ய வாழ்க்கையில தடைபடவில்லை, தடைபடாதபடி சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.
அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. பெரிய தேவன் சிறியவர்களாய் இருக்கிற நம்மேல் வைத்த அவருடைய அன்பு, உங்க அன்பு பெரியது என்று சொல்லி நம்ம பாடினோம். அல்லேலூயா. அன்பு எவ்வளவு பெரியது. வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவாய், இவ்வளவாய், எவ்வளவாய். தேவ பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுக்கக்கூடிய விதத்தில் என் ஆண்டவராக இயேசு உங்களையும் என்னையும் அவர் நேசித்தார். அவ்வளவு பெரிய அன்பு பாராட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய இரக்கம் 1000 தலைமுறை வரைக்கும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று யாத்திராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையின்படி 1000 தலைமுறை வரைக்கும் அவர் நமக்கு இறங்குகிறாராம். அல்லேலூயா. எப்படி இரக்கம் செய்கிறார்? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல உங்களுக்கும் எனக்கும் அவர் இரக்கம் பாராட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனுக்கு இரக்கம் பாராட்டுறது கொஞ்சம் கஷ்டம். சில நேரத்தில் மனசு இறங்குவான், சில நேரத்தில் மனம் இறங்கி உதவி செய்வான். ஆனால் ஒரு சில நேரங்களில் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளை அந்த உறவு இருக்கிறது அல்லவா, அந்த பிள்ளை போய் தகப்பன்கிட்ட கேட்கும்போது இந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு இரக்கம் பாராட்டாமல் இருக்கவே மாட்டான். அல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்கிறது, அந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல உங்களுக்கும் எனக்கும் அவர் இரக்கம் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அது எவ்வளவு காலம்? 1000 தலைமுறை வரைக்கும். அல்லேலூயா. 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய கிருபை எவ்வளவு எப்படி பெரியது. தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தை நீ வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தைப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் அவர் அந்த கிருபையை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்று 103:11 சங்கீதம் 103:11 வார்த்தைகள் எழுதப்பட்டு, கிருபை அவ்வளவு பெரியது. ஒரு கிருபை அவ்வளவு பெரியது. கிருபை தேவன் அப்படியாய் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அல்லேலூயா. அவருடைய தயவு எப்படிப்பட்டது. தேவ பிள்ளைகளே, கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் இந்த பைபிள் இப்படி சொல்லுகிறது, அவருடைய தயவு வாழ்நாள் முழுவதும். இந்த வேதாகமத்தில் அவருடைய தயவு நித்திய நீடிய வாழ்வு என்று சொல்லி, தேவ பிள்ளைகளை வாழ்நாள் முழுவதற்கும் அவருடைய தயவு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே அந்த கர்த்தரை நாம் இன்னும் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறேன். இந்த ஆலயத்தில் இந்த மாலை வேளையில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே நீர் எழுந்தருளுவீராக. கர்த்தரை துதிக்கும் போது தேவ மகிமை எழும்பும் அல்லவா. நம்ம கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அவரை பாட 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 தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நிரப்பும். பாடுவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே
கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். சொல்லுங்க எல்லாரும். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாரும் உணர்ந்து எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கரங்களை தட்டி பாடுங்க. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் பாடுவோமா? துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே
உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். அப்படி எல்லாரிலுமே நின்று பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். கரங்களை உயர்த்தி துதிக்கிறோம் சொல்லுங்க துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் என்று சொல்லி பாடினோமே. அப்படியே நம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளையும் உணர்ந்தவர்களாக இந்த அருமையான மாலை வேளையிலும் ஆண்டவரே உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம்னு சொல்லி அப்படியே கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா கர்த்தரை துதிப்பீங்களா நல்லவரே சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஓ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் தயவு பாராட்டினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஓ எங்கள் ஹல்லேலூயா எங்கள் காருண்யமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஓ எங்களை வழி நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை பலப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பலனாகிய கர்த்தாவே சொல்லுங்க உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய உன்னத வெள்ளத்தினாலே இடைகட்டி நடத்துகிறவரே உமக்கு ஓ ஸ்தோத்திரம் சொல்லுங்க வாய் திறந்து ஸ்தோத்திரம் 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எங்களை உருவாக்கினவர் எங்களை சிருஷ்டித்தவர் எங்களுக்காக ஹல்லேலூயா இந்த பூமியிலே மனு உருவெடுத்து ஆண்டவரே எங்களுக்காக இந்த பூமியிலே ஓ ஹல்லேலூயா மனிதனாய் அவதரித்து எங்களுக்காக சிலுவையிலே ஹல்லேலூயா ஆமென் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்து உம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஓ உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமையினாலே எங்களை விலை கொடுத்து வாங்கினீரே ஓ கிரயத்துக்கு கொல்லப்பட்ட பிள்ளைகளாய் எங்களை கர்த்தர் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா சொல்லுங்க ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்ற வாக்கின்படி இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தையே உங்களுக்காக எனக்காக கிரயமாய் செலுத்தி ஓ அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தையே உங்களுக்காக எனக்காக கிரயமாக செலுத்தி அவருடைய ஹல்லேலூயா இரத்தத்தினாலே கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டபடியினாலே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல விலையேறப்பட்டவர்கள் ஓ விலையேறப்பட்டவர்கள் ஏனென்றால் விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஓ நம்மை கழுவி இருக்கிறது விலையேறப்பட்டவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறது அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே ஓ ஹல்லேலூயா கர்த்தர் உங்கள் மேலும் என் மேலும் ஊற்றி இருக்கிற அந்த அபிஷேகம் இருக்கிறதே அந்த அபிஷேகம் சாதாரணமானது அல்ல அது விலையேறப்பட்ட அபிஷேகம் இந்த மண்பாண்டத்துக்குள்ளே மகிமையின் பொக்கிஷமாகிய தேவ ஆவியானவரை ஓ பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோமே தேவ ஆவியானவரை பெற்ற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமே வாய் திறந்து சொல்லுங்க ஓ இது மண்பாண்டம் தான் இந்த சரீரம் மண்பாண்டம் தான் இது விலகின பாண்டம் தான் ஆனாலும் இந்த மண் பாண்டத்துக்குள்ளே
மகிமையின் பொக்கிஷமாகிய தேவ ஆவியானவரை பெற்ற ஜனமாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. அவர் கொடுத்திருக்கிற அந்த விலையேறப்பட்ட அபிஷேகம், விலையேறப்பட்ட அபிஷேகம் உங்களையும் என்னையும் விலையேறப்பட்டவர்களாய் மாற்றி இருக்கிறதே. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க, அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை உணர்ந்து சொல்லுங்க. என்னை விலையேறப்பட்டவனாய் மாற்றின உம்முடைய ஹல்லேலூயா விலையேறப்பட்ட அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிசாசானவன் என்னை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போகும்படி அவன் முயற்சி செய்தது உண்டு. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ என்னை விடுதலையாக்கி என்னை விலையேறப்பட்டவனாய் மாற்றி விலையேறப்பட்ட அபிஷேகத்தை எனக்கு தந்து க்ளோரி இந்த பூமியில உலகம் மாமிசம் பிசாசை எதிர்க்கவோ அவனை மேற்கொள்ளவோ ஹல்லேலூயா கர்த்தர் எனக்கு ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பா அப்படிப்பட்ட கிருபையின் அபிஷேகம், அப்படிப்பட்ட கிருபையின் அபிஷேகத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அப்படியே ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த அபிஷேகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்மேல் ஊற்றி இருக்கிற அந்த உன்னத வல்லமைக்காக ஸ்தோத்திரம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. சோத்திரம் சோத்திரம். நீங்கள் கர்த்தரை துதிக்க ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்த அந்த கிருபையின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே பெருகுகிற நேரம், அந்த கிருபையின் அபிஷேகத்தாலே உங்களை கர்த்தர் நிரப்புகிற நேரம். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதென்ற வார்த்தையின்படியே ரீபா பா தாலா மா காபா து ரீபா தாலா காபா தாடா தாராபா ஷபா காபா காபாதுடா பாதுரா ரிகாதா லங்கா தூர கது ரகந்தோரு ரிமா தாலமா கபாதுடா பௌதரா ரிகங்கதாடா கதுர மகந்தோரு ஷபாதா லபகபா துடதடா பகதரா. வாய் திறந்து பேசுங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ராஜாவினுடைய ஜெயகம்பீரோ உங்களுக்குள்ளே இருக்கிறதல்லவா? ராஜாவினுடைய ஜெயகம்பீரோ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது அல்லவா? ரீபா பாபா பாபா தோடாபா ஷபா தல்லபா கத ரக தல கதரா ரிகதடா கபதடா மகந்துர கதரா ரிபதடா பதுட தலப கதரா ரிகபதுட மௌதல மகந்துரு. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, பிரசன்னத்தை உணர்ந்து, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்த இப்பொழுது ஹல்லேலூயா. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ நதி, அபிஷேக நதி, அக்னியின் நதி, வல்லமையின் நதி உங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக நதி உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் தர, யாரும் அமைதியா இருக்க வேணாம். அபிஷேகம் பெற்ற எல்லாரும் வாய் திறந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேக அக்னியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் உங்களுக்கு கர்த்தர் தந்தருளின அந்நிய பாஷையில் அப்படியே மகிமைப்படுத்துங்க. ரீபா தாடா தாலா காதா ராகா தாரா ரீபா தாடாமா கபா தாராபா கதாரா. க்ளோரி 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 க்ளோரி. அபிஷேகம் பெறாதவங்க சோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏசப்பா சோத்திரம்னு சொல்லுங்க. என்னையும் நிரப்புங்கன்னு சொல்லுங்க. என்னையும் உம்முடைய அபிஷேக அக்னியினால நிரப்புங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இப்பொழுது தேவ பிள்ளையே, கேட்கிற எவனும் பெற்று கொள்ளுகிறான் என்ற வாக்கின்படியே கர்த்தருடைய அபிஷேக அக்னி இப்பொழுது உங்களை நிரப்புகிற நேரம். ரீபா லாகாமா காபா தாடா தாரா காதா லாகாதாரா ரீபா காபா தூடா தாலமா காபா தாராபா ஷபா தாரா காபா தாலமா காபா தூடா தாராபா. ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தினாலே எங்களை சிநேகித்தவரே, காருண்யத்தினாலே எங்களை இழுத்து கொண்டவரே, க்ளோரி க்ளோரி. ரீமா லஹாதாரா தாலாபா ஷபா தூடாபா தூராதா லங்கதா ரகந்தோரு ரீபா கபா தாடா மௌதடாபா தாராபா. ஹல்லேலூயா. ஏமன் 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 ஏமன். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்,
என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொன்னீரே. உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாத கிருபை, என்னை நடத்துகிற கிருபை, என்னை பலப்படுத்துகிற கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ரீபாலா மகபா துடதா டதலா மகதரா ஓ ஷபதலா மகத டகத ரகந்துர பாதலவா. அல்லேலூயா. விலகாத கிருபையை இம்மட்டும் இதுவரை உங்க கிருபை அல்லவா என்னை தாங்கினது. உம்முடைய கிருபை அல்லவா என்னை ஏந்தினது. உம்முடைய கிருபை அல்லவா என்னை தப்புவித்தது. உம்முடைய கிருபைக்காக சோத்துறோம். அல்லேலூயா. மலைகள் விலகினாலோ, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலோ, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று தேவ பிள்ளையே உங்கள் மேலும் என் மேலும் மனதுருகுகிற கர்த்தர் அல்லவா இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். 2 கரங்களையும் தட்டி, ஓ உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர், உங்கள் மேல் மனதுருக்கமுடையவராய் இருக்கிற கர்த்தர். அல்லா ராதா லாகா தாடா காபா தாராபா ஓ ரிபா தலா மாக்கதரா கதரா ஓ ஷபாதுடாதரா கரா ரிக்கதல ஹதுர ஹந்துரு ஓ ரிமா மஹபா துட பாதர பாதரங்கதரா. Hallelujah, 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 hallelujah. Glory. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம், உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய உதவி, உம்முடைய ஒத்தாசை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உம்முடைய ஹல்லேலூயா உதவி, ஒத்தாசை ஹல்லேலூயா எனக்கு, என் குடும்பத்துக்கு ஹல்லேலூயா கடந்த நாட்களிலே கர்த்தர் தந்து நடத்தினீரே. இப்பொழுதும் கர்த்தர் அந்த உதவி ஒத்தாசையை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக ஒத்தாசையை எனக்கு தந்து நடத்தி கொண்டு வருகிறவரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா என்று சொல்லி, ஓ ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனையும், சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவன், பெருக செய்கிற தேவன். ஓ இந்த மாலை வேளையில் நம்மை நினைத்தாரே, மறவாமல் நம்மை நினைத்தாரே, மறவாதபடி ஆண்டவராகிய இயேசு ராஜா நம்மை நினைத்தாரே. ஓ நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறாரே. அப்படியே 2 கரங்களையும் உயர்த்தி, மறவாமல் நினைத்தீரையா. சொல்லுங்க. மனதார நன்றி சொல்வேன். என்னையும் என் குடும்பத்தையும் மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஐயா. கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் உங்களுக்கு உதவி செய்தாரே. நீதானையா பாடுங்க. இதுவரை உதவி நீரே. எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி ஐயா. கோடி
சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலகீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சொல்லுங்க. பலவீன பலகீன நேரத்தில் பலனை கட்ட தந்தாரே. தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. விசுவாச அறிக்கையாக சுகமானேன், கர்த்தர் நமக்கு சுகம் தந்திருக்கிறாரே. தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்படியே கண்களை மூடி இரவும் பகலும் உங்களையும் என்னையும் நினைத்து இதுவரை உங்களுக்கும் எனக்கும் உதவினாரே, உதவி செய்தாரே, ஓ பாதுகாப்பை கொடுத்தாரே, நல்ல ஜீவ சுகபலனை கொடுத்தாரே. ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லி பாவமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை வேளையில் மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று உமக்கு நன்றி சொல்லுவதற்கு இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நீர் எனக்கு தந்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வல்லமை உள்ள கிருபை நிறைந்த பிரசன்னம் ஆண்டவரே ஹல்லேலூயா தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும். உடைய வார்த்தையை கொடுத்து வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசி நீர் எங்களை பலப்படுத்த போகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசும், உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்கார்ந்து கொள்வோம். ஜீசஸ். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் கடந்து வந்து கர்த்தரை துதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். இப்பொழுது நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி கடந்து வந்திருக்கிற அருமையான தேவதாசனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாலை வேளையிலும் அருமையான சகோதரர் அக்னி ஜேசாஸ் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். எனவே அவரை கொண்டு இன்றைக்கு மாலை வேளையில் கர்த்தர் பேசப்போகிற வார்த்தைக்காக அவளோடு கூட எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்க. கர்த்தர் பேசுவார். 2 கரங்களையும் தட்டி அருமையான தேவதாசனை வரவேற்கலாமா? க்ளோரி க்ளோரி க்ளோரி. சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னங்க சத்தம் இல்லை, சத்தமா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லாட இல்லை சவுண்ட் ப்ரூஃப். இது வரைக்கும் உதவி செய்தவர் இங்கே உதவி செய்வார். என்னங்க ஃப்ரீயா உண்ணா கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். இருக்கு ராஜாவின் ஜெய கம்பீரம். ஆமேன். ஏசப்பா யூதா கோத்திர சிங்கம். அவர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல முழங்கி. இந்த பகுதி தெரியுமா? வாசிங்க. வசந்த் போன் முன்னாடி ஏசாயா 42:13 இப்படி பல பகுதி இருக்குது. ஆண்டவருடைய சத்தம் கர்த்தருக்கு பராக்கிரமசாலியை போல ஏசப்பா கிரியை செய்கிற, சத்தமிடுகிற, வெளிப்படுகிற நிலைகள் அப்படிதானே. நமக்காக பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு நம்மை காக்க, நம்மை விடுவிக்க, நம்மை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. சிங்கம் தன்னுடைய குட்டியை விட்டுருமா? கரடி தன்னுடைய குட்டியை விட்டுருமா? ஒரு கோழி தான் குஞ்சுகளை விட்டுருமா? அப்படின்னா அல்லேலூயா. தேவாதி தேவன் ராஜாதி ராஜா அவருடைய சாயலால் படைக்கப்பட்ட நம்மை விட்டுவாரா? யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு. ஆமா, இதெல்லாம் மறக்காதீங்க. ஜபத்துக்கெல்லாம் இதெல்லாம் நல்ல எரிபொருளான வசனம். இதனே முழங்கி சொல்லுங்க, முழங்கி. இதெல்லாம் கர்த்தருடைய இருதயத்திலிருந்து வருகிற முழங்கி கிர்ச்சித்து சத்துருக்களை மேற்கொள்ளுவார். அப்படிதானே. அடுத்தது வெகு நாளாய் அடுத்த வசனம், வெகு நாளாய் மௌனமாயிருந்தேன். சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்து அடக்கிட்டு இருக்கிறார். மக்கள் மனம் திரும்புவானா? மனம் திரும்ப மாட்டாங்களா? அப்படிதானே. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஆமா, ஒருவேளை நமக்கு இந்த பாவம் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு தூரம் நம்ம பாதிக்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசுவின் பரிசுத்தத்தை நம்முடைய குறுகிய அறிவிலே எடைபட முடியாது, அளக்க முடியாது. மகாபரிசுத்தர், பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர், துதிகளிலே பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவருமாகி அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. Nobody is equal to Lord. Jesus is totally incomparable. நல்லா தட்டி. இப்பொழுது பிள்ளை பெருகளை போல சத்தமிட்டு. எப்படி? லேபர் பெயின் வந்தவங்க சத்தம் போடுறதை பார்த்துருக்கீங்களா? எங்களுக்கெல்லாம் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். இன்னொரு அர்த்தம், நம்மை பெற்றெடுக்க கற்ப வேதனைப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி. அதெல்லாம் டாக்டர்கிட்ட நீங்கள் செக் பண்ணிங்க. ஒரு சரீரத்திலிருந்து ரத்தம் எப்போ வெளிப்படும்? அடிக்கப்படும் போதல்ல. அக்னி. ஆமாம், அக்னி. அந்த அளவு பாரம். ஆமாம், சத்தமிட்டு பாழாக்கி. ஓகே, கர்த்தர் நல்ல அல்ல இல்லையா? இந்த நாளில் அடியேனை கிருபையாய் ஏசப்பா சுமந்துட்டு வந்தார். ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்கிறது போல ஒரு மனரம்மியம் சந்தோஷம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் எல்லாரும் இந்த புல்பிட்டில் ஏற முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் ஜான் வெஸ்லி சொல்கிறாரு, வேர்ல்ட் இஸ் மை புல்பிட். ஆமேன். உலகமே மேடை. என்னங்க அது என்னையா?
உலகமே மேடை அப்படிங்கிறீங்க அப்படின்னா எல்லா பக்கம் ஆத்துமாக்கள் சிதறி கிடக்கிறாங்க. சொல்லலாம் நம்ம நாடு உலகத்திலேயே, நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம நாடு தான் உலகத்திலேயே ரொம்ப திறந்த வாசல் சுவிசேஷத்துக்கு இருக்கிற நாடு. ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் வர்ற வரைக்கும் எங்கள் நாட்டில் இந்த விதமான திறந்த வாசல் அப்படியே இருக்கணும், மூடாதீங்க ஐயா. மதமாற்று தடை சட்டமெல்லாம் 11 மாநிலங்களில் இருக்குது பாருங்க, அது இன்னும் பரவக்கூடாது இதுதானே. ஆமாம், எந்தெந்த இடத்துல ஆன்டி கன்வர்ஷன் பில் இருக்குதோ அங்கே எல்லாம் ஆண்டவர் கரை இறங்கி அப்படிதானே இன்னும் திறந்த வாசல் இந்த பெரிய பாரத தேசத்தில் இருக்க வேணும். ஏன்னா இது இந்தியாவை உலகத்தை உண்டாக்கினவர் கர்த்தர் அப்படிதானே. எல்லா ஆத்துமாக்களும் அவருடையது, பூமி நிறைவும் அவருடையது, பொண்ணு வெள்ளியும் அவருடையது. ஓகே, ஒரு வசனம் ஜெரமியா 52, ஜெரமியா 52, எரேமியா 52 அதிகாரம் 31 வசனம் 31 கடைசி வரைக்கும் யாராவது வாசிப்பீங்களா? யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய 52:31 யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷத்திலே 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையில் இருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தம் அவனுடைய செலவுக்காய் பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷன் ராஜா வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுவதற்கு நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி தானுங்க. இந்த யோயாக்கீம் யார் அப்படின்னா, யோயாக்கீம் ராஜா, யூதா ராஜா. இவரை குறித்து இது யோசியா சொல்லுங்க, யோசியா. யூதா ராஜாக்கள்லே நல்ல ராஜாக்கள்ல இவரு ஒருத்தர். 8 வயசுல பின்னணி தெரியுமல்ல, ஜோஷியா 8 வயசுல ராஜாவானவர். 2 நாளாகவும் 34ஆம் அதிகாரத்திலே அல்லேலூயா விக்கிரகங்கள் எல்லாம் ஒட்டச்சு, எல்லாம் விக்கிரக தோப்பு எல்லாம் அழிச்சு கிழிச்சு அப்படிதானே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக்கிட்டார் கர்த்தருக்கு. பெஸ்ட் கிங். ஆமேன். அப்படியே பிள்ளை. ஆனால் ஏதோ ஒரு சிறைச்சாலையில் போய் யோயாக்கீம், ஆமாம் 37 வருஷம் கஷ்டம். சரி, கர்த்தர் நம்மோடு பேசுவாரா? கர்த்தரை கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் பொழுது. Heavenly Father, sanctify me, please. And Jesus, help me. Holy Ghost, empower me. Bless me. Bless the people with an word and grace. In Jesus' name. Amen. சொல்லுங்க. இவரை குறித்து மத்தேயு 1:11 கூட, ஆமாம் இன்னொரு பேர் கூட இருக்கு, மத்தேயு 1:11 கூட, Matthew 1:11. ஆமாம், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எக்கோனியாவை, இவருக்கு யோயாக்கீம் எக்கோனியான்னு கூட பேரு. ஏசப்பாவுடைய வம்ச வழியிலே இவர் இடம் பிடிச்சிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் அப்பப்போ வழி சொல்றேன். அவன் நல்லா சாப்பிட்றமல்ல, அதுக்கு என்ன, நல்லா ட்ரெஸ் பண்ணுறமல்ல, அதுக்கு என்ன, நல்லா ஷாப்பிங் போடுறமல்ல, அதுக்கு என்ன, நல்லா சொந்தக்காரங்கெல்லாம் வந்து விடிய பேசுகிறாங்களோ அதுக்கு என்ன, இதெல்லாம் நல்லா செய்கிறோன்னா தோத்திரம் பண்ணுறதுலையும் நல்லா பண்ணணும். அதையெல்லாம் செய்யறதுக்கு மேலே இதை 10 மடங்கு, அப்போ 10 மடங்கு சமர்த்தலாம் மாற்றுவான் கர்த்தருக்கு. அல்லேலூயா. தானியேல் நல்லா தோத்திரம் பண்ணி ஆராதனை செஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. ஏய், நீ ஜெபம் பண்ணா உன்னை சிங்கக்கு மேல போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னா, ஆமேன். ஜெபத்தை உசுருக்கு மேல மதிச்சாரு.
நான் அல்லேலுயா வரமாட்டேங்குது. நான் சொல்லுவேன், தப்பா நினைக்காதீங்க, அல்லேலுயா சொல்லினா சாத்தான் வந்து குறவளைய பிடிக்கிறானாமா. நான் எப்படி எல்லாம் சொல்றேங்க, என்ன பண்றது? நான் துதிக்கு பாத்திரமானவருக்கு தோத்திரம் மேலே போயிட்டே இருக்கணும். இது எக்ஸ்போர்ட் ஆஃபீஸ், தப்பா நினைக்காதீங்க. சர்ச் இஸ் நத்திங் பட் எக்ஸ்போர்ட் சென்டர். எக்ஸ்போர்ட் ஜோன் எல்லாம் இருக்குல்ல, எக்ஸ்போர்ட் ஒரு நாட்டிலிருந்து ரொம்ப போனா தான் அந்நிய செலவாணி வரும், அப்படிதானே? மேலிருந்து ஆசீர்வாதம் சியோன்லேருந்து வரணும்னா எக்ஸ்போர்ட், தோத்திரத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. ஈவுகள் நன்மையெல்லாம் இம்போர்ட், அப்படிதானே? யாக்கோபு 1:17 தானே? யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவுகளும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் இட் இஸ் இம்போர்ட்டட். If you could touch in English, if you could touch in English, just touch put in English, would you please, if you can. ஆமா, ஒரு வார்த்தை யாக்கோபு 1:17. ஆமா, எதுங்க? யாக்கோபு 1:17 comes from above. இன்னொரு இதில் டிரான்ஸ்லேஷன் இட் இஸ் இம்போர்ட்டட். இது என்ன டிரான்ஸ்லேஷன்? கிங் ஜேம்ஸ். ஓகே கம்ஸ் ஃப்ரம் அல்லது இம்போர்ட்டட். கர்த்தருக்கு சோத்திரம், ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அப்படி தானுங்க? அப்படி தானே? இந்த யோசியா நல்ல ராஜா மகன் இப்படி போய் சிறப்பட்டு போயிட்டா பாருங்க. ஆமாம், 37 வருஷமானாலும் சரி, 38 வருஷமானாலும் சரி, 18 வருஷமானாலும் சரி, 12 வருஷமானாலும், ஒருவேளை நீண்ட காலம் நம்முடைய வாழ்க்கையிலே அணுக்கரகம் வராமல், விடுதலை வராமல், வெற்றி வராமல், நீங்கள் நினச்ச காரியம் நடக்காமல், உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்காமல் அப்படியே இழுத்துட்டே போனாலும் என்னைக்காவது ஒரு நாள், அல்லேலூயா, long last waiting will bring forth best blessing. என்ன அல்லேலூயா. ஆபிரகாம் நீண்ட காலம் வெயிட் பண்றார். எப்படி இருந்திருக்கு பாருங்க. எல்லாரும் கேட்டிருப்பாங்க, ஆபிரகாமே நீ பெரிய தீர்க்கசி தானே, ஒரு பெரிய இது முற்பிதா தானே, நீ தேவனோடு பேசுறவன் தானே, தேவனுக்கு சிநேகிதன் தானே, ஜெவீரன் தானே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தாருன்னு சொல்கிறேல்ல, ஏன் உனக்கு நடக்கலை, ஏன் உனக்கு வரல, ஏன் உனக்கு குழந்தை இல்லை, அப்படின்னு எல்லாருமே ஊர்வாயை மூட முடியுங்களா? ஊர்வாயை மூடவே முடியாது. சொல்கிறவன் சொல்லிட்டே இருக்கட்டு. ஆனால் என் தேவன் ஒரு நாள் எனக்காக பேசுவார். அந்த ஒரு செகண்டுக்காக காத்திருக்கிறீங்க. நீண்ட காலம் 40 வருஷம், 50 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம் வராது, 12 வருஷம் வராது, ஒரு பார்வையில் வரும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவனுடைய வல்லமை. நல்ல கை, அல்லேலூயா. அதான் நம்முடைய தேவனுடைய வார்த்தை, அதான் நம்முடைய தேவனுடைய பார்வை. கானா 400 வருஷம் வராதது இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாம் வந்துச்சு. அப்படிதானுங்க? அப்படிதானுங்க? கர்த்தர் நல்லவர். இந்த மாலை ஆராதனையிலே வராததெல்லாம் வரும், நடக்காதெல்லாம் நடக்கும். ஏன்னா நீங்கள் வந்திருக்கிறது பெஸ்ட் பிளேஸு, பெஸ்ட் பிளேஸு. ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் வந்திருக்கிறது ஏசப்பா கிட்ட. ஆமேன். ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் வந்திருக்கிறீங்க. ஆமேன் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்டரும் சேர்ந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறாங்க, அதுவோட ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் அல்லேலூயா, பெஸ்ட் ஃபிசிஷியன், ஆமே, மருத்துவர்லேயே பெஸ்ட் டாக்டர் ஜீசஸ். அப்படிதானே? அவர் ஹேண்டில் பண்ணால் ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. ஒரு நாள் அவர் தோற்று போனதில்லை. அல்லேலூயா. எல்லாமே தோற்று போகலாம். இயேசுவின் ரத்தத்தில் தோல்வி இல்லை. நல்ல தட்டே, இயேசு நாமத்தில் தோல்வி இல்லை. நீங்க ஜெயித்தவர்கள், நீங்க ஜெயம் கொண்டவர்கள். இயேசு ஜெயித்தார். Only one person who ever lived in this world who conquered death, it is nothing but Jesus Christ. ஆமா, அப்படிதானே? எதையும் தாங்க, இதயம் உறங்குதுன்னு எழுதி பார்க்க, அங்கே போய் நாங்கள் பேசுவேன். அண்ணாத்துறை சமாதி பக்கம் இயேசு கல்லறையில் அவர் உயிரோடு எழுந்தார். அது திறந்திருக்குது, இங்கெல்லாம் மூடி இருக்குது. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், உங்கள் கல்லறை திறக்க போகுது. நீ சாரி, நீங்கள் சாக மாட்டீங்க.
மன்னிச்சுங்க. நமக்கு முன்னாடி செத்து போன பரிசுத்தம் கல்லறையில் தேங்க போகுது. ஒருவேளை நான் மறிச்சா என் கல்லறை ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல கான்கிரீட்டாக இருந்தாலும் பிளக்கும். வருவார், அந்த பெரிய தேவதூதன் சத்தம் கேட்கும். ஆமே, கண்ணிமை பொழுதிலே மருவம் அடைவோ. ஒருவேளை ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது இயேசுவின் வருகை இருந்தால் நலமா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யோசியா அவனுடைய மகனுக்கு கிடைத்த சலக்கரணை கர்த்தருக்கு. ஏன்னா அவன் செய்த நற்கிரியையை, தகப்பன் செஞ்ச நற்கிரியை மறந்து விட ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க இயேசுவுக்காக ஏதாவது செஞ்சீங்கன்னா அது அந்த ஆசீர்வாதம் உங்களோடு நிற்காது. உங்க பிள்ளைக பாஸ்ட் நடத்திட்டு இருந்தாங்கல்ல 1000 தலைவரைக்கும் அல்லேலூயா சொல்லுங்க, வழி வழியா வந்துட்டே இருக்கும். ஏசாயா 59:21, ஏசா 59:21 உண்மையில் இருக்கிற ஆவியும் சொல்லுங்க. ஏசா 59:21 உண்மையில் இருக்கிற ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை. இது நான் அவர்களோடு செய்கிற உடன்படிக்கை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அப்பா என்னைக்கோ அவர் ஏதோ கொஞ்சம் பக்தியாக இருந்தார், ஜெபம் பண்ணி இருப்பார். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கேரளாவில் இந்த வயநாடில் வெள்ளம் வந்துச்சல்ல, அங்கெல்லாம் தான் நான் பிறந்தேன். 1.5 வயசில் நான் இழுத்துட்டு கிடக்கிற மலேரியா ஏதோ ஒரு ஜுரம் வந்துருச்சு, செத்து போயிடுவேன். குழந்தை 1.5 வயசு குழந்தை நான். கை விட்டாங்க எல்லாரும். அப்போ எங்கள் அம்மா ரட்சிக்கப்படல. ஒரு சின்ன ஜெபம், ரட்சிக்கப்படாது இருக்கும்போது ஒரு சின்ன ஜெபம் அம்மா பண்ணினாங்கோ. என்ன ஜெபம்? இயேசுநாதரே, இயேசு சாமி என் மகனுக்கு சுகம் கொடுத்தா அவனை உங்க ஊழியத்துக்கு கொடுத்துறோம். அந்த சின்ன ஜபத்தை கேட்டாரு. சின்ன ஜபத்தையே கேட்டார். ரட்சிக்கப்படாதுக்கு முன்னாடினா ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய ஜபத்தை, பெரிய ஜபத்தை கேட்டு பெரிய காரியத்தை செய்வார். ஜப வீரனே எழும்பு. இந்தியாவில் பெரிய எழுப்புதல் மாறி இறங்க போகுது. நல்லா தட்டுங்க. பின்மாறி மழை இறங்க வேணா பாருங்க. அப்போ ஈவினிங் சர்வீஸில் ஃபுல் ஆயிரு, ரோடெல்லாம் ஃபுல் ஆயிரு. அவனவன் ஆமே சொல்லுங்க. எல்லாம் பொலிட்டிக்கல் பீப்புள் வரும்போது எல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க. அப்படி தானே? எல்லாம் எல்இடி வச்சு எல்லாம் பிளாக்கு. அப்படி தானே? நாள் வர போகுது. அவங்களுக்கு வர கூட்டத்தை விட இந்த பார்த்தசாய் நகர் மவுண்ட் வேணா பாருங்க. ஏசப்பா வச்சுட்டு நான் பேசுறேன், டாடி நீங்க செய்வீங்களான்னா நோன்னு சொல்ல மாட்டாரு, நோன்னு சொல்ல மாட்டாரு. எஸ், ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு எஸ் சொன்னீங்கன்னா அவர் எஸ் சொல்லுவாரு. கர்த்தர் பட்சத்தில் நீங்கள் நிக்கிறீங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறீங்க. அதை மறக்க ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல. தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமா. அந்த யோசியா செய்த நற்கிரிய நன்மை, ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை பிள்ளைக மேலே ஆசீர்வாதமாக இறங்குது. அதில் ஒரு 7 காரியம் இந்த யோயாக்கீமுக்கு ஆண்டவர் செஞ்சார். முதலாவது என்னன்னா, நீங்கள் படிச்சீங்க. முதலாவது என்னன்னா என்னன்னா அந்த பாபிலோன் ராஜா அந்த யோயாக்கீமுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ண. அப்படி ஆமேன்னு சொல்லுங்க. பொல்லாதவன், ஆமாம், கர்த்தரை அறியாதவன், அப்படிதானே? பாவி, அப்படிதானே? மனுஷனுடைய நிலை. ஆனால் நம் தேவன் மகாபரிசுத்தர். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்கிறத இதோடு லிங்க் பண்ணி ஆவிக்குரிய ரீதியிலே நாம் அலசுவோம். அப்படிதானே? சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணினார். அப்படிதானுங்க? நம்மை சிறை இருப்பில் இருந்து சங்கீதம் 143:3, சங்கீதம் 143:3, சங்கீதம் 143:3, சங்கீதம் 143:3. ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன்னாடி மரித்தவர்கள் போல சாத்தான் வந்து வெகு காலத்துக்கு முன்னாடி மரித்தல் போல நம்ம இருளிலே இருக்க பண்றான் பாருங்க. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 142:7, Psalm 142:7. ஆமா, 142:7. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். ஜெபம். என் ஆத்துமாவை உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படி படிச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம். என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. பாவ சிறைச்சாலை, பாவ சிறையிருப்பு. ஆமேன்னு சொல்லுங்க.
ஆமேன் சொல்லுங்க. நீதிமொழிகள் 7 27 நீதிமொழிகள் 7:27 அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்குள் கொண்டு போய்விடும். அந்த வேசி அப்படிதானே, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். என்ன அறை? மரண அறை, பாதாளத்தில். நிறைய நம்ம ஏழை புக் ஸ்டாலில் நரகத்திலிருந்து வருகிற நரகத்தை குறித்து தெய்வீக வெளிப்பாடு படிச்சுக்கிறீங்களா? நரகத்தை குறித்து தெய்வீக வெளிப்பாடு. அதில் அந்த கதிரின் பாக்ஸ்டருங்கிற அம்மா நரகத்துக்கு இயேசுவால் கொண்டு போகப்பட்டு ராத்திரியில் அங்கே இருக்கிற அறைகள் பாதாளம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் காட்டிட்டு வந்திருக்கிறாரு. நீங்களும் நானுமே அங்கே தான் போகணும், நாம செஞ்ச பாவத்துக்கு. ஆனால் இப்போ ஒரு அறைக்கு கொண்டு வந்திருக்கிறார், மரண அறை, அதாவது பாதாளம். அதுதானே இப்போ நீங்கள் வந்திருக்கிறது ஒரு அறை. இல்லையா? உன்னத பாட்டு 1:4 என்னன்னா, ராஜா என்னை இழுத்துக்கொள்ள, ராஜா என்னை தமது அறைகளிலே அழைத்து கொண்டு, சேம்பர் ஆஃப் காட். ஆமேன் சொல்லுங்க. சபை என்பது ஆண்டவருடைய அறை, ஜெப அறை, மேல் அறை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒருத்தர் என்னாச்சுன்னா, பியூனுக்கிட்ட நியாயமாக கோபப்பட்டார், நியாயமாக. அப்போ அவருக்கு மனசு ரொம்ப கொடையுது. ஆவிக்குரியவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட ஐயோ இப்படி செஞ்சிட்டனே, கொஞ்சம் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டா கூட ஐயோ என் தேவன் என்னை குறித்து என்ன நினைப்பார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? தாவீதுக்கு இந்த சவுலின் வஸ்திர தொங்கலை கொஞ்சம் அறுத்துட்டா, மனசு அடிச்சுக்குது. இவன் போய் சிக்கிட்டான். யாரையும்? லோத்து, நீதிமான். அப்படிதானே? அவன் இருதயம் வாதிச்சது அப்படின்ட்டு இருக்குது பாருங்க. அப்படிதானே? ஆமேன். இந்த உன்னத அனுபவத்தை தேவன் நமக்கு பகிர்ந்தளிப்பார். நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். அல்லேலூயா. அப்போ வந்த உடனே அந்த பேங்க்கில் வேலை செய்கிறவர், அம்மா மனைவி, அம்மா நான் 2 மணி நேரம் ஜாம் பண்ண போகிறேன். எதுக்குண்ணா? எதுக்கு? ஐயோ என் கணவன் என்ன பாவம் செஞ்சுட்டு வந்துட்டாரோ, 2 மணி நேரம் போய் ஜாம் பண்ண போகிறார். ஆண்டவரே என்ன மன்னிச்சுங்க. தேம்பி அழுகிறாரு. அந்த ஸ்தல போதகர் வந்துட்டாங்க. அவங்க பாஸ்டர், எங்கள் பிரதர் உள்ளே அழுதுட்டு கிடக்கிறாரு. என்னமோ தப்புன்ட்டு வந்து வெளியே வந்தார். என்னையா தப்பு பண்ணிட்டீரு? பியூனுக்கிட்ட நியாயமான கொஞ்சம் கோபிச்சிட்டேன், என் மனசு உறுத்துது அப்படின்னு. ஜெபாரை. அல்லேலூயா. ஆமே. தானியேல் மேலறை போய் 6:10 எருசலேமுக்கு நேராக பலகனை திறந்து வைத்து கொண்டு முன்ன செஞ்ச வழக்கத்தின்படி செய்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்குன்னு அல்லேலூயா. உங்கள் வீட்டில் மற்ற புறமதெல்லாம் கூட என்னென்னா, வீடு கட்டும்போது ஒரு ஜெப அறை. அல்லேலூயா. என்னால் ஒரு ரூமு கட்டுறதே எனக்கு கஷ்டம். இன்னும் ஜெபாரே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அல்லேலூயா. ஆமாம், எனக்கு 2 பெட்ரூமு. ஆமாம், எங்கள் வீட்டில். ஆமாம், அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன வேணால் ஹாலில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல கருத்திருக்கேன் சோத்திரம் அங்கே உட்காந்து ஜாம் பண்ணிட்டு தேம்பி அழுவேன். அப்போ அந்த சுவர், அந்த டைல்ஸு எல்லாம் கேக்கு. அப்படிதானே? தேவதுன்னு வருவார், என் கண்ணீரை மேலே கொண்டு போவார். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஜெப நேரம் இருக்கணும். பர்சனல் ப்ரேயர் எத்தனை பேருக்கு இருக்குது தெரியல. கத்திரிக்க அந்த ஜெப நேரம் கூடும். ஆமாம், அது பிரதான ஆசாரிய டைரக்டாக தேவனை மகாவருஷ ஸ்தலத்தில் சந்திக்கிறது போல நீங்களும் ஏசப்பா கூட அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், லூக்கா 6:12 மார்க் 1:35. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராமுழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அவருக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள்ல ஒருத்தருக்கு ஜெபமே தேவைப்படாதுன்னா அது ஒருவருக்கு தான் இருக்கணும். அது இயேசுவுக்கு. அவர் தான் ரொம்ப ஜெபம் பண்ணார்.
என்னங்க, அவரே ஜெபம் பண்ணாருன்னா நமக்கு ஜெபம் வருது. ஏன்னா ஆமேன், பூவோட சேர்ந்த நாறு மனம் வரும். அப்படிதானுங்க. ஒரு கொடி செடியோடு நிலைத்திராவிட்டால் தானா கனி கொடுக்காது போல நீங்கள் என்ன நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. ஜெபம் என்பது கொடி செடியோடு இணைவது. அந்த சார் அப்படியே வரும். மோர் ப்ரேயர் மோர் பவர், லெஸ் ப்ரேயர் லெஸ் பவர், நோ ப்ரேயர் நோ பவர். அப்படிதானே? நம்ம பாவ சிறைச்சாலையிலிருந்து அப்புறம் வெளிவந்து பாஸ்டர் என்னை மன்னிச்சிங்க ஐயா, இதுக்காகவா நீங்கள் இப்படி போய் அழுதுட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி தேற்றினார் பாஸ்டர். ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்படிதானுங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா சிறைச்சாலையிலேருந்து என்னாச்சு, பாவ சிறைச்சாலையிலேருந்து. அப்படிதானே? சாத்தான் ஒரு கூண்டு சிலந்தி வலை முன்னாடியெல்லாம் இந்த நெட் சென்டரில் பார்த்தா கூண்டுக்குள்ளே கிடப்பான். என்னென்ன உள்ள என்ன பார்க்குறான் எல்லாரும் பார்க்குறீங்க. என்னடா கூண்டுக்குள்ளே உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன் தெரியாது? இந்த வெப் சென்டர் நெட் சென்டருக்குள்ள கூண்டு, அவன் என்ன பார்க்குறான்னு அப்படின்னு தெரியாது பாருங்க. இப்போல்லாம் உன்ன பாவத்தை ஈஸியாக பண்ணிட்டான், பிசாசானவன் ஈஸியாக பண்ணிட்டான் பாருங்க. ஆனால் எல்லாம் எங்கேயோ ரெக்கார்ட் ஆகுது. ஆண்டவரும் அதை பார்த்துட்டு இருக்கிறார், சாத்தானும் பார்த்துட்டு இருக்கிறான். அப்படிதானே? சிறைச்சாலை பாவச்சரை. அப்படிதானே? ஆமாம், வியாதி என்ன சிறை. அப்படிதானே? 51:20. ஆமாம், 51 ஏசா 51:20 ஏசா 51:20. ஒரு வலை. ஆமாம், சிலந்தி வலையில் ஈ அகப்பட்ட வெளி வர முடியுமா? இப்படித்தான் வலை விரிச்சிட்டான் சாத்தான். நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த ராத்திரி வேலை ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கூட சிக்கி இருந்தீங்கன்னா என் தேவக்கரம் வெளியே இழுத்து உங்களை விடுதலையின் பாதையில் நடத்த நல்லா கைங்க. படிங்கம்மா, படிங்க. 51. குமாரன் மூர்ச்சித்து அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமான் எல்லா வீதிகளிலும். அல்லேலூயா. இப்படி நிறைய மான் கூட்டம் இருக்குது பாருங்க. சிக்குண்ட கலைமானை போல எல்லா வீதிகளிலும் முனையில் கர்த்தருடைய உட்கரத்தினால் தன் தேவனுடைய கண்டித்து நிறைந்தவர்களாய் கிடக்கிறார். ஆமாம், நிறைய நாம கூட வலையிலே சிக்கி இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வந்து விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. அமெரிக்காவில் ஒரு சிறைச்சாலையில் ஒரு குற்றவாளி தூக்கு தண்டனைக்காக காத்திருக்கிறான். அப்படி ஆமாம், தூக்கு தண்டனைக்காக. ஆமாம், அப்போ ஒருத்தர் போய் பைபிளோட போய், எப்பா உனக்கு ஒரு விடுதலையின் ஒரு இது வந்திருக்குது, விடுதலையாக இந்த சிட்டி கவர்னரு அனுப்பியிருக்கிறாரு. இவர் பார்த்தா சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ஸில் போயிருக்கிறாரு. ஆனால் அவர் கவர்னர் தான். அவரே நேரடியாக போகிறாரு. அந்த குற்றவாளி மேலே அன்பு வச்சு. அப்படிதானே நாம் பாடினோம்ல, அனாதையாய் என்னை தேடி வந்தீரே, அனாதையாய் என்னை தேடி வந்தீரே. அனாதையாய் என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அவர் தேடி போகிறாரு. இவனுக்கு பைபிள்னா பிடிக்காது. ரொம்ப உள்ளுக்குள்ளே இருந்து காயப்பட்டு நான் சாகத்தான் போகிறேன், எனக்கு எங்கே விடுதலை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா மனுஷன் கொலை செஞ்சதுனால தான் நரகத்துக்கு போவான்ட்டு இல்லை, உபச்சாரம் திருட்டு செய்கிறதுனால தான் நரகத்துக்கு போவான்ட்டு இல்லை. அதிலிருந்து வெளியே வந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு அவனை சொந்தக்காரன் மாற்றுக்கு ஒருவர் ரத்தம் சிந்தினாரு, அவரை நிராகரிக்கிறதுனால தான் நரகம் போவான். நான் சொன்னது புரியுதே இல்லையா? அதுபோலதான் அப்போ ஒரு மன்னிப்பு சீட்டோட அவன் கெட் அவுட் மேன், பைபிளை தூக்கி எறியர், கெட் அவுட். மன்னிப்பு சீட்டு வந்திருக்கு. அவன் நம்பல. ஆமாம், அவனுக்கு தூக்கத்தான் நிச்சயமாக மன்னிப்பு கடிதத்தை நிராகரிச்சுட்டான் பாருங்க. ஆண்டவர் மன்னிப்பு கடிதம், அல்லேலூயா, அன்பின் கடிதம், பிரைஸ் தி லார்ட், நிராகரிக்கிறான், அசட்டை பண்றாங்க. அப்புறம் கேள்விப்படுறான், ஏய் மதியனா இருந்தையே, முட்டாளா செயல்பட்டுட்டியே சொல்றாங்க உள்ள இருந்தவங்க. வந்தது கவர்னரப்பா, உண்மையா மன்னிச்சு. ஐயோ. இப்ப மனுஷனுக்கு தெரியாது ஏசப்பா உன்னுடைய அருமை.
பைபிள் அருமை, ரட்சிப்பின் அருமை, நித்திய ஜீவன் அருமை இப்போ மனுஷனுக்கு புரியாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு பாவத்தை தண்ணீர் போல பருகிட்டு இருக்கிறான். மாயக்காரனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம். உலகம் 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 ஒரு நாள் வரப்போகுது. ஏசப்பா சபை எடுத்துக்கொண்ட பிறகு அந்த கிறிஸ்து வந்து ஏஐ டெக்னாலஜி வச்சு இப்போவெல்லாம் சுயமாக யோசிக்கிறோம், நினச்ச சாப்பிட்றோம், அப்படி பண்ணுறோம், இது பண்ணுறோம். அப்போல்லாம் ஒன்றும் முடியாது, அவன் சொல்கிறதான். அடுத்தனே உலகம் எங்கேயோ போகுது பாருங்க. ஆனால் தப்பிக்கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவர் யாரு? கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது பாருங்க, படிங்கம்மா. இரண்டாவது பாருங்க, தலையை உயர்த்தி கர்த்தருக்கு சொல்லுங்க. அவன் தலையை உயர்த்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. தலையை உயர்த்தி, அப்படிதானே? ஆமா. சங்கீதம் 3:3 பாருங்க. சங்கீதம் 3:3, Psalm 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இந்த சங்கீதம் எந்த பின்னணியிலே தாவீது பாடினார் அப்படின்னா, முன்னாடி முகப்பில் பார்த்தீங்கன்னா, முகப்பில் என்னன்னா, அப்சலோமுக்கு பயந்து அவன் செருப்பு போடாம தலையில முக்காடு போட்டுட்டு ஒளிவமலையில ஏறான். இது எதை காட்டுதுன்னா, அன்றொரு நாள் ஒளிவமலையில ஒருத்தர் ஏறி மேலே போயிட்டாரு. ஒளிவமலையில் போய் ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. தாவீது அங்கு போய், தேவ மனிதன் அல்லவா, அங்கு போய் ஆண்டவரை பணிஞ்சு கொள்றான். ஆமீன் சொல்றோம். சொல்லுங்க. இங்க அப்சலோமு என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய சொந்த தகப்பனுடைய ராஜ்யபாரத்தை பிடுங்கிறதுக்காக என்னென்னமோ அதுக்கு யோவாபு கூட்டு, அவங்க கூட்டு, இவங்க கூட்டு பாருங்க, 50 ரதத்தை எல்லாம் சம்பாதிச்சு என்னமோ பண்ணுறான். ஆமாம். அங்கே வழியில் நின்று வர்றவங்களை எல்லாம், ராஜா கிட்ட உங்களுக்கு ஒன்றும் நியாயம் கிடைக்காது, நான் தான் நியாயம் செய்வேன் அப்படின்னு கழுத்து மேலே கை போட்டு கட்டி அணைச்சி என்னென்னமோ குறுக்கு வழியில் ராஜாவாக மாறதுக்கு ட்ரை பண்ணுறான் பாருங்க. அவன் தலை சன்னல் பின்னலான கருவாளி மரத்தில் அப்படியே தொங்குது. அப்படிதானே? ஒரே வெட்டு. அப்படிதானுங்க. ஆனால் தாவீது கர்த்தரை பணிந்து கொண்ட தாவீதின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்க கூட அப்படிதானே? ஏசாயா 61 7வது வசனம். ஏசாயா 61 7வது வசனத்தில், ஏசாயா 61 வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி தலைமையில இருக்கு. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு பையன் நல்லா ஃபஸ்ட்டு வந்துட்டான்னு வச்சுங்க, அவன் கூனி குறுகிட்டான். ஜெயிலுக்கு போகிற குற்றவாளி கூனி குறுகிட்டு போகிற மாதிரியா? இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். நல்ல ஜம்முன்னு நிமிர்ந்து ராஜா நடை. அப்படிதானே? ஆண்டவர் எப்பவுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருப்பார். வெக்கத்துக்கு பதிலாக, அப்படிதானே? அல்லேலூயா. பாவத்துக்கு பதிலாக பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. துக்கத்துக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருப்பாரு. அப்படிதானே? ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி, துயரத்துக்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை, நமக்கு பதிலாக ஒருவர். அல்லேலூயா. தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். தலையாக கிறிஸ்து நல்லா தட்டி, அல்லேலூயா, லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நீங்க எதுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இயேசு உங்களை மன்னித்தார், இயேசு உங்களை ரட்சிச்சிட்டாரு. நீங்க தேவ பிள்ளைகளா மாறிட்டீங்க. அல்லேலூயா.
அதனால அது உங்களுக்கு தலைக்குனிவான காரியம், வெக்கத்துக்குரிய காரியம், நிந்தனைக்குரிய காரியம் எதுவானாலும் எகிப்தி நிந்தையை அப்படிதானே அல்லேலூயா. யோசுவா 5:9 எகிப்தி நிந்தையை புரட்டிப்பட்டு சில பேருக்கு ஆமாம். நீதிமொழிகள் 19:13 நீதிமொழிகள் 19:13 மூடனாகிய மகன் சில பெற்றோருக்கு பிள்ளைக மூலமாக ரொம்ப அவமானம். பிள்ளை பெத்து வச்சுக்கிறா பாரு போக்கிரி இன்னைக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளை நல்ல பிள்ளைகள். இந்த அருமையான பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். ஆனால் பீச்சில் பாருங்க, இவங்களை போல வாலிபர்கள்லாம் என்ன பண்ணிட்டு ஆட்டம் போட்டுட்டு, ஆமாம் சுனாமி எப்போ வருமோ தெரியும். நான் ஒன்று சாவை இடலை. உண்மை வந்தது யாருக்கும் தெரியல. ஏன்னா பாவம் செய்கிறவனை எது வாரிட்டு போகுமோ தெரியாது. இயேசுக்கு வெளியே பாதுகாப்பு இல்லை. இயேசுக்கு உள்ள செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி உங்களை கைவிடவே மாட்டார். உயர கொடுத்து சம்பாதித்தார். நல்லா தட்டிங்க. மிகுந்த துக்கங்க. மூடனாய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். மனைவி சண்டை. இவளை போய் நான் கட்டினேன் ஓயாத ஒழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. பாஸ்டர் யாங்கிச்சோ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அவருக்குமே அதனால் நான் சொல்கிறேன் ஓப்பனா. ஆமாம், அவருக்கு மனைவிக்கும் 10 வருஷம் டக்காவார். இவர் சொல்லுவாராம், பெரிய சபை, அதனால போராட்டம் குடும்பத்தில் போராட்டம் அப்படிதானே. சாத்தான் சும்மா விட மாட்டான். இவர் மனைவிட்ட உன்னை ஏன் நான் கல்யாணம் முடித்தேன், அந்த உங்களை ஏன் நான் 10 வருஷம் இழுவறினால. ஆமாம், ஒரு நாள் நீங்கள் அப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க. சொல்லுங்க, எனக்கு வாய்த்த மனைவி த பெஸ்ட் குணசாலி. செப்புங்கோ செப்பண்டினா தெலுங்குல செப்பண்டி. சாரி லேலுயா, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு கிடைச்ச கணவன் தங்க கட்டி. பார்க்குறீங்க, நீங்கள் கல்யாணம் முடிக்காதன்னு விசுவாசத்தோடு சொல்லுங்க. பெஸ்ட்டு காத்து இருக்குது. கத்தடி வருஷத்தை அல்லேலூயா. என்னையா 46 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் ஜேர்னி, நெடு தூர பயணம். அல்லேலூயா. எவ்வளவு அனுபவம் இருக்குது. ஒரு வால்யூமே எழுதுவேன். ஃபேமிலி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புஸ்தகமே எழுதலாம்னு நினைக்கிறேன். அது நிறைய பேருக்கு ஆசை கர்த்தருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் கர்த்தர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டார கட்டுக பிரயாசம் விருதான். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களால் கட்ட முடியாது. என்னமா தலை, ஆமாம் தடிகனைத்தான் தாளம் போட்டு அடித்து பிடிச்சி எப்படியாவது மேலே வந்துடலாம், கட்டி எழுப்புவாங்க. சொந்த வீட்டை பார்த்துடலாம், அப்படி பார்த்துடலாம், பிள்ளைகளை நல்லா வளர்த்திடலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஒன்றும் முடியாத தடுமாறலாம். ஆனால் ஹேண்ட் ஓவர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த திமிர்வாதக்காரனை இவங்கள சுகமாக்க முடியல. ஒன்று செஞ்சாங்க. தட்டோட பிரித்தான், மேற்கூரையை பிரித்தான், அப்படியே உள்ள இறக்குனாங்க. ஏப்பா, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் யாருன்னு தெரியாதா? மேலேருந்து தூசி துப்பெல்லாம் கூட விழுந்துருக்கலாம். அதை ஆண்டவர் சட்டையே பண்ணல. நம்ம அப்பா எதையும் சட்டை பண்ண மாட்டார். அவருடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீங்கள் தான். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதை பார்த்து 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 பூரிக்கிறவர் நம்ம அப்பா. உங்க பிள்ளை அழுதுட்டு இருக்கும் போது உங்களால் தாங்க முடியுமா? அப்படின்றால் மன உருக்கத்திலே மகத்துவமுள்ள தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அழுதா அவரும் அழுவாரு, நீங்க சந்தோஷமா இருந்தா அவரும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 13:11 லூக்கா 13:11 ஒரு ஆமாம் லூக்கா 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவளுக்காகவே அந்த சர்ச்சுக்கு போயிருப்பார். ஆண்டவருக்கு திரள் கூட்ட மக்களை சந்திப்பார், இண்டிவிஜுவலாகவும் சந்திப்பார், தனித்தாள் ஊழியம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களை தேடி வந்தார்ல. நான் தனியாக ஒரு பார்க்கல அழுதுட்டு இருக்கும்போது என்னை தேடி வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. நான் பாடுவேன்.
இன்னும் வாயே வரமாட்டேங்குது. வாயை அடைக்கிறான், நாவை கட்டுறானா. நாவின் கட்டு உடைவதாக, கழுத்தின் கட்டு உடைவது, எல்லாம் கட்டு, கையின் கட்டு உடைவதாக. என்ன ஏன் சொல்றீங்க அப்படின்னா, நாவு கட்டு உடைஞ்சிட்டா நல்லா தோத்திரம் பண்ணுவாங்க தாவீதை விட. அல்லேலுயா ஸ்தோத்திரம். அந்த நாக்கில் ஒரு நெருப்பு வந்து அல்லேலுயா கடவலா கத்தனா கடாலா கச்சனா அல்லேலுயா ஆமென் சொல்லுங்க. நான் ஏன் பம்மல் இருந்து ஓலாவில் வரக்கூடாது? பையன் கேட்பாம்மா, டாடி டாடி சர்ச்சு லொக்கேஷன் சொல்லுங்க. ஆமாம், ராப்பிடு ஏதோ புக்கு. கம்முன்னு கடைப்பா, கம்முன்னு கடை ஃப்ரீயாக இருக்குது, ஏதோ சீசன் இருக்குது அங்கே. ஆமாம், உள்ள ட்ரெயினுக்குள்ள நிறைய ஆத்மா கழிஞ்சு போகிறான், ஆத்மா பாரத்தை தருவார். சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா பாரம் போல எனக்கு ஒரு விட்டு தந்தா போதப்பா. உங்களால் சும்மா இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், என்னாச்சு? கையை வச்சாரு, நிமிர்ந்துட்டேன். ஆமாம், அப்படி தானே. அவர்கள் ரத்தங்கள் முறிந்து விழுந்து நாம எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், அப்படி தானே? ஆதியா 40:13, ஆதியா 40:13 சொல்லுங்க. ஆதியா 40:13, 40:13. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி. வெளிப்பாடு சொல்றான். அவன் மறந்துட்டான். அப்புறம் அவன் போய் சொன்னதுனால இவனுக்கு தலையும் உயர்த்தப்பட்டுச்சு. அவன் வெளிப்பாடு பெற்றவன் தலை உயர்த்தப்பட்டதை விட வெளிப்பாடு சொன்னவன் தலை இன்னைக்கு வரைக்கும் நிமிர்ந்து நிற்குது. அவன் தான் யோசேப்பு. மரித்தே பேசுறான்னா உசுரோடு இருக்கிற நீங்க பேச மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க நல்லா தட்டி. மரிச்சவனே பேசுறான். ஒரு பெரிய ஸ்தாபனம் யோசேப்பின் வாழ்க்கை குறித்து 500 பக்கங்கள் கொண்ட பெரிய புக்கு வெளியிட்டிருக்குது பாருங்க. எல்லாரை வச்சு எல்லாரும் மாதிரி அல்ல, அப்படிதானே? கர்த்தருக்கே உங்களை மாதிரியாக மாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 60:15, ஏசாயா 60:15, ஏசாயா 60:15, ஏசாயா 60:15. சீக்கிரம் ஏசாயா 60:15. நீ நெகிழப்பட்டதும் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாய் இருந்தேன். ரத்தத்துல தோஞ்சி வழியில கடந்த குட்டுயிராய் கடந்த எல்லாரும் பக்க வழியா போயிட்டாங்க. இதுதான் நம்ம நிலை. ஆனா நல்ல சமாரியன் இயேசு வந்தாரு, திராட்சை ஊத்துனாரு, என்ன போட்டாரு, நீவனாரு, சுய வாகனத்தில் ஏத்தினாரு, சத்திரத்துக்கு சபைக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நித்திய மாட்சிமையா தலைமுறையா மகிழ்ச்சியாக வைப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 3வது, அந்த ராஜா இவனுக்கு என்ன செய்யறான்? நம்ம ராஜாதி ராஜா அதை விட மேல செய்வாரு. அந்த ராஜா செத்து விட்டான். அல்லேலூயா. யோயாக்கீமுக்கு கருணை காட்டினார். இயேசு ராஜா உயிரோடு இருக்கிறார். ஜீசஸ் இஸ் அலைவ். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எங்காச்சும் நின்று இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சத்தம் போட்டுட்டு போங்கோ. செய்வீங்களா? அப்படின்னா என்ன கிடைக்குன்னா, அப்போஸ்தலர் 4:33 கட்டமலா கொச்சனமகா இங்க இருக்கிற சிலருக்கு பயங்கர ஒரு ஆத்ம பாரத்தை கொடுத்து ஆத்மா ஆதாய பணியில உங்களை ரதங்களா மாற்ற போறாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் குறித்து மிகுந்த பலமாய் சீசர்கள் சாட்சி கொடுத்தாங்க. அவர்கள் மேலே பூரண கிருபை. இயேசுவின் பிறப்பை குறித்து பேசின ஒரு ஆசீர்வாதம், அப்படியே லைஃபை குறித்து பேசின ஒரு ஆசீர்வாதம், அப்படியே மரணத்தை குறித்து பேசின ஒரு ஆசீர்வாதம், அப்படியே உயிர்த்தெழுதல் குறித்து பேசின ஒரு, அதுக்கெல்லாம் நிறைய சரக்கு இருக்குது. அப்படியே பரமேறுதல் குறித்து பேசின ஒரு ஆசீர்வாதம், அப்படியே வரி குறித்து பேசின ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. பூரண கிருபை. கிருபையில பலவிதம், அதில் இது ஒன்று. பெற்றுக்கொள்ளுங்க. நல்லா தட்டி. அல்லேலூயா. 3வது சீக்கிரம். ஆமா, ரன்னி ஓடுது. அன்பா பேசினா. அல்லேலூயா. 37 வருஷம் அன்புன்னா என்னன்னே தெரியாது, உள்ளுக்குள்ள கிடக்கிறான். அப்படிதானே? உங்க கிட்ட யாரு அன்பு பாராட்டாத எல்லாம் கடு நின்று இருப்பாங்க. அப்படிதானே? ஆனால் நீதிமொழிகள் 16:24, நீதிமொழிகள் 16:24, நீதிமொழிகள் 16:24, நீதிமொழிகள் 16:24.
இனிய சொற்கள். தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு ஏசப்பா, மதுரமும். இனிய சொற்கள். அல்லேலூயா. பைபிள் தேனிலே இனிமையான தேன்கூடு. ஆமென் சொல்லுங்க. ஆத்மாவுக்கு மதுரம், எலும்புகளுக்கு ஔஷதம். எலும்புகளுக்கு ஔஷதம்னா மருந்து. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 15:1 நீதிமொழிகள் 15:1 நீதிமொழிகள் 15:1 நீதிமொழிகள் 15:1 மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடுஞ்சொற்களோ கோபத்தை கடுஞ்சொற்கள். சில பேர் பட்டை குத்துக்கள் போல் பேசுவாங்க. அப்படிதானே? சில பேர் பேசுனா ஈட்டி குத்துற மாதிரி இருக்கு. அப்படி யாராவது உங்களை திட்டிருக்கிறாங்களா? இல்லையா? 2 வாரத்துக்கு முன்னாடி ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிறேன். எங்கன்னா ஒருத்தன் என்னை பச்சையா திட்டுறான் பாருங்க. என்னை விட சத்தம் போடுறான். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எல்லாரும் என்ன அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து கூட சத்தம் போடுறான். ஆமாம் ஆமாம், நமக்கு பொறுமையை கொடுத்துருக்கிறாரு. வசனத்தை விதைச்சிங்கன்னா அதனுடைய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா பாருங்க. லூக்கா யோவான் 21:5 யோவான் 21:5 யோவான் 21:5 இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா? ஏப்பா பேதுருவே, நீ வாய்ச்சாலமா என்னமா சொன்ன? மறுதளிச்சு போயிட்டு தோமாவே நீ அப்படின்னு கடிஞ்சு உள்ள பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆமென். என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை விட்டு கொடுப்போமா? என்ன தப்பு பண்ணாலும் அன்பா கத்திருக்கு. ஆமாம், ஒன்று சொல்லுவாங்க, லவ் இஸ் த லாங்குவேஜ் விச் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை ஆல். அன்பின் மொழியை எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஆமாம், தாமஸ் ஆல்வா எடிசன் குறித்து நீங்கள் படித்தவங்க அப்படிதானே? அவனுக்கு படிப்பே வராது. அப்படிதானே? அனுப்பிட்டா அப்படி மக்கு மண்டை அப்படின்னு அனுப்பிட்டா அப்படி. இந்த அம்மா சீட்டு கொடுத்து, டீச்சர் மிஸ் டீச்சு எது கொடுத்து சீட்டு கொடுத்து, உன் பிள்ளையை அனுப்பாதீங்க மக்கு அப்படின்னு. ஆமாம், அதையே இவன் பார்க்கல, எடிசன் பார்க்கல. அம்மா கிட்ட மூடி அப்படியே கொண்டு அதை பார்த்தோன்னே இந்த அம்மா, அன்பான அம்மா, கடிஞ்சு கொள்ள, மகனே ஏன் தெரியுமா டீச்சர் உன்னை ஏற்றுக்கல? நீ எல்லாரை விட சூப்பர் ஹைப்பர் ஞானி. உன் ஞானத்துக்கு ஈடாக ஒருத்தனி இல்லை. அந்த அம்மாவே அன்பா டீச் பண்ணி இன்னைக்கு விளக்கு இந்த ராத்திரியில் உலகம் பூரா விளக்கு எரியுது. அதெல்லாம் தேவ கிருபையினாலே அவருக்கு வந்து சிலுவை மரத்தில் அப்படித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது நாளை குயிக் எதுங்க? ஆசனத்தை மேலாக ஆசனத்தை தன்னோடு பாபிலோனில் இருந்த ஆசனங்களுக்கு சீட்டு. அல்லேலூயா. ஆமென். இது ஆண்டவர் நமக்கு செஞ்ச உபகாரம். என்னன்னா, நீங்க இப்ப ஏழு சபையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க சரீரத்தில். அல்லேலூயா. உங்க ஒரிஜினல் ஸ்பிரிச்சுவல் ஆசனம், சிங்காசனம், சீட்டு எங்க தெரியுமா? நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, எபேசியர் 2:7 கிறிஸ்துவோடு உன்னதங்களிலே இயேசு மரிச்ச போது அவரோடு நீங்களும் மரிச்சிட்டீங்க. உசுரோடு எழுந்த போது நீங்களும் எழும்பிட்டீங்க. அவர் மேலே போகும்போது நீங்களும் மேலே போயிட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. என்னது வசனம் அது? கிறிஸ்து நம்மை அவரோட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு அதிகாரங்கள் வல்லமை எல்லாம் அவர் கீழே இருக்குது. அவரோட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்க காலின் கீழே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சர்ப்பத்தை மிதிப்பீர்கள், துயல்களை மிதிப்பீர்கள், சிங்கத்தின் மேல் நடப்பீங்க, வலு சர்ப்பத்தை மிதிப்பீங்க, உன் நீதிமானுக்கு ஒரு ஏடு வராது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எத்தனை பிசாசு வந்தாலும் ஒரு அல்லேலூயாவில் எல்லாமே மடங்கடிக்க. நல்லா தட்டுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. ஆமென் சொல்லுங்க.
ஆமென் சொல்லுங்க. மேலாக மேலாக ஆமென் சொல்லுங்க. இப்போ ஏசப்பா ஆமென் எல்லாரும் பார்க்கல் மேலே இருக்கிறாரு. வசன பைபிள் எல்லா புஸ்தகத்தை விட மேலு. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவ மதம் தான் எல்லா மதத்துக்கு மேலே. அதை பீட் பண்ண யாராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பாவை குறித்து பாடின பாடல்கள் தான் அதிகம். அவரை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தான் அதிகம். ஆமென். அதிகமாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புஸ்தகம் பைபிள். அதிகமான உத்து வாக்கிய கன்கார்டன்ஸ் இந்த பைபிள் மையமாக வச்சுட்டான். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. மேலா வைப்பாரு. நீ உன்னதத்தில் இருக்கிற இயேசுவை உயர்த்த உயர்த்த உங்களை மேலாக வைப்பாரு. ஆமென். தானியேலை வைக்கலையா? யோசேப்பை வைக்கலையா? தாவீது 89:27 சீக்கிரம். ஆமாம், சங்கீதம் 89:27. இட்ஸ் ஆல்மோஸ்ட் சங்கீதம் 89:27. சங்கீதம் 89 உங்க பிள்ளைய மேலா வைப்பாரு. அல்லேலூயா. ஆமா, என் கிராமத்துல ஃபர்ஸ்ட் ஊழியர் நான் தான். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நான் தான். கர்த்தரை பிடிச்சேன். அல்லேலூயா. ஆமா, படிங்கம்மா. நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும். 89:27 சங்கீதம் 89:27. ஆமா, சங்கீதம் 80 பூமியின் ராஜாக்களை பார்க்கலாம். சங்கீதம் 89:27 பூமியின் ராஜாக்களை பார்க்கலாம். மகா உயர்ந்தவனும் மகா உயர்ந்த. அல்லேலூயா. மகா உயர்ந்தவன் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு பக்தனுக்கு நான் புதிய ஏற்பாட்டில் மனவாட்டிக்கு அதை விட மேன்மை. நல்லா தட்டுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரங்க. அடுத்தது என்னங்க? சிறைச்சாலையின் வஸ்திரத்தை, சிறையிருப்பு வஸ்திரத்தை மாற்றினான். ஆமா, ஆதியாக 41:12. ஆதியாக 41:12. ஆதியாக 41:12. அப்பொழுது யோசேப்பினுடைய சிறைச்சாலை வஸ்திரம் என்னாச்சுன்னா மாட்டப்பட்ட. அது என்ன? ஆமா ஆமா ஆமா. ஆமாம், சரி. லூக்கா 15:12. சீக்கிரம். லூக்கா 15:12. லூக்கா 15:12. ஆமாம், லூக் 15:12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி இவன் திரும்பி வந்த போது என்னாச்சுன்னா அந்த வசனத்தை மாத்திரம் எடுங்க. லூக்கா 15:அதிகாரம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து. அல்லேலூயா. ஆமே. நம்ம அழுக்கு வஸ்திரம் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை, கல்யாண வஸ்திரத்தை, துதியின் வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை, பெண் வஸ்திரத்தை, சித்திர தையலாடையான வஸ்திரத்தை உடித்து வச்சு நல்ல ஜம்முன்னு அல்லேலூயா ஆசீர்வாதமான நிலையில வச்சிட்டாரு. உண்மையாக நான் சொல்லியிருப்பேன். ஆமாம், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாம் பேண்ட்டு கிழிஞ்சிரு, சட்டை கிழிஞ்சிரு, வாங்கிறதுக்கு வழி இல்லை. கொஞ்சம் காணிக்க தான். சோத்திரம். வாணியம்பாடி சந்தையில் போய் 10 ரூபாய்க்கு பேண்ட்டு வாங்கி 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு சட்டை வாங்கி போட்டுட்டு, ஆனாலும் எனக்கு முறுமுறுப்பு இல்லை. ஆனால் அல்லேலூயா சொல்லுங்க, அந்த ஏழை மக்களுக்கு மெட்ராஸ்லேருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணி, துணியை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம், அவங்க ரொம்ப பரம ஏழை. இப்போல்லாம் ரொம்ப டெவலப்டு. போய் நல்ல நல்ல துணியை, பழைய துணி தான், அதை வாங்கினா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்படிதானே. ஆனால் அல்லேலூயா இப்போ அங்கிருந்து ஊழியக்காரில் எழுப்பிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. God makes man, tailor makes him a gentleman. ஆமென் சொல்லுங்க. கிழிஞ்ச வஸ்திரத்துன்னா தடிச்சிட்டு ஒருத்தன் போறான்னு வச்சுங்க, அவனுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குமா? கிழிஞ்ச வஸ்திரம். ஆனால் நல்லா சூட் கோட் போட்டு, புட் போட்டு, அல்லேலூயா சார், அல்லேலூயா, அதை விட ஒரு ஜென்டில் டைப் கணவன். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம மூடி இருக்கிறது ஒரு மகிமையான வஸ்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கைதட்டி அல்லேலூயா. உங்களுக்கு பரலோகத்தில் நல்லா பெண் வஸ்திரம் வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தம் அங்கே போகும்போது ஆண்டவர் தர போறார். கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்தது என்னங்க? உயிரோடு சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். உயிரோடு இந்த சகல நாள் நித்தமும் போஜனம் பண்ணும்படி. லூக்கா 15
லூக்கா 15:23 அந்த இளையகுமார் ஆசையெல்லாம் அழிச்சிட்டு வந்தா நல்ல சாப்பாடு, அப்படிதானே? வெளிப்படுத்தும் விசேஷம் 3:20 அவரோடு போஜனம் பண்ணும்படி அருள் செய்கிறார். 2 சாமுவேல் 9:3-7 2 சாமுவேல் 9:3-7 2 சாமுவேல் 9:3-7 சீக்கிரம் 2 சாமுவேல் 9:3-7 நான் சொல்லிடுறேன், டைம் இல்லை பாருங்க. என்னாச்சுன்னா 2 காலம் வராத மூவி பேசத்து, அப்படிதானே? சவுலினுடைய பிள்ளை, அப்படிதானே? யோனத்தான் பிள்ளை, ஆமாம், தயவு பாராட்டாரு, அப்படிதானே? என்னாச்சுன்னா யோனத்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா, ஃப்ரெண்டாக இருந்தான். ஆனால் அவன் பிள்ளை இப்போ கால் வராது இருக்கிறான், இப்போ அனாதை போல இருக்கிறான். அவன் நித்தமும் என்னுடைய பந்தியிலே போஜனம் அப்பம் புசிப்பான். ஆமேன்னு சொல்லுங்க. இது ஐக்கியத்தை காட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. வாசற்படியில் கதவை தட்டு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா என்னோட போஜனம் பண்ணுவான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நாம பிரிக்க முடியாதவளா மாறிவிட்டேன். நல்லா கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கடைசியாக என்னம்மா அது? கடைசியாக உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தம் அவனுடைய செலவுக்காக அனுதின திட்டத்தின்படி உயிரோடு இருந்த நாளெல்லாம் செலவுக்காக சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு சலக்கரணை. அல்லேலூயா. ராஜாவினுடைய கஜனாவில் இருந்து காசு செலவுக்கு. ஆமேன் சொல்லுங்கோ. அல்லேலூயா. ஒருவேளை செலவுக்கு பணம் இல்லாமல், அப்படிதானே? படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லாமல், கல்யாணத்துக்கு கல்யாணமெல்லாம் சில பேர் சில தாய்மார்கள் தகப்பமார்கள், ஒரு கசின் என்னுடைய சொந்த ஐயா காரு கேட்குறாங்க, என் மகளை கட்டி கூட காரு கேட்குறாங்க, எனக்கு இல்லை, என்ன பண்ணுறது? ஒன்றும் கவலைப்படாத. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைக கல்யாணம் சாம் 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 நடக்கும். சந்தோஷம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வார். ஆமேன் சொல்லுக்கணும். அவரு செலவுக்கு காசு. இது என் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தருக்கே கையேந்திட்டு இருந்தவன் இதே கையில் பிச்சான், அப்படிதானே? லூக்கா 15:14 எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. ஆனால் தாப்பன் வீட்டுக்கு வந்து மறுபடியும் எல்லாம் கிடைச்சது. கர்த்தருக்கே சோத்திரம் உண்டாகும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:15 செலவு பண்ணவும், எல்லாம் எழுந்து நில்லுங்க, செலவு பண்ணப்படவும். பவுலினுடைய பயண செலவுக்கு பவுலை போல பயணம் பண்ணவங்க யாரும் இல்லை, அப்படிதானே? அவருக்கு செலவுக்கு காசு வேணுமல்ல. அல்லேலூயா. எல்லாம் சப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த ஊழியத்தினுடைய கட்டட செலவு இந்த அளவு எழும்பி நிற்குதுன்னா இந்த செலவை கர்த்தரை பார்த்து கொண்டார். கர்த்தரை மைப்படுத்துவோமா? சோத்திரம் நல்லா கர்த்தரை சோத்தரிப்போமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் செல்வம் எனக்கு வேண்டியதாயிராமல் நான் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு வேண்டியதாக இருக்கட்டும். ஒரு அரை நிமிஷம் அல்லது 1 நிமிஷம் நல்லா கைதட்டி கர்த்தரை மைப்படுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. 7 காரியங்கள் இந்த ஜூலை மாசத்திலே. அல்லேலூயா. பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண சத்தியம். அல்லேலூயா. எல்லாம் நிறைவாய் கர்த்தர் கொடுக்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கோ. அல்லேலூயா. சோதர சரி இருப்பு இருந்து சிறைச்சாழ்ந்து வெளிப்பட பண்ணி. ஆமேன் சொல்லுங்கோ. அல்லேலூயா. தலையெல்லாம் உயர்த்த செஞ்சு கர்த்தருக்கே அன்பா பேசி. ஆமேன் சொல்லுங்கோ. பச்சைமா ஏசப்பா போல நம்மகிட்ட அன்பா பேசுறவர், அம்மா அன்பா பேசுறதை விட, கணவன் மனைவி அன்பா பேசுறதை விட, ஏசப்பா அவனுடைய அன்பின் வார்த்தைகள், மகனே நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக உயிரை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சமாதானம் தருவேன், உன்னை கூட்டிட்டு போக வர போறேன், நீ கவலைப்படாத பிள்ளைகளே. அல்லேலூயா. சிறப்பு வஸ்திரத்தை எல்லாம் மாற்றிட்டு அல்லேலூயா போஜனம் பண்ண வைத்து ஐக்கியப்படுத்தி இணைவுறாத அல்லேலூயா ஒரு உறவை உண்டாக்கி கர்த்தருக்கே இது வரைக்கும் நீங்கள் மெட்ராஸுக்கு வேலை தேடி வந்தீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்போ உங்களை எவ்வளவு உயர்த்திட்டாரு. நல்ல அல்லேலூயா. நல்ல குடும்பம். ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல சாப்பாடு, நல்ல செலவுக்கு கவலையே இல்லை. அல்லேலூயா. நல்ல சம்பாதனை, நல்ல சேலரி. அல்லேலூயா. இன்னும் உயர்த்த போறான். நல்ல கைதட்டுங்க. சோத்திரம்.
எஸ்ரா நாட்கள்ல சபை கட்டுறதுக்கு அரசாங்கத்திலிருந்தே செலவுக்கு பணம் கிடைச்சது. அலங்கத்தை கட்டுறதுக்கு நெகேமியாவுக்கு அரசாங்க கஜானாவிலிருந்து. இதுதான் நடக்க போகுது நான் சொல்றேன். ஏனென்றால் பொண்ணு வெள்ளி கர்த்தருடைய நல்ல கை தட்டு. எக்கோனியா அந்த யோயாக்கு அப்படியே இயேசுவின் வம்சாவளியில் வருவார். நீங்களும் அல்லேலூயா ஆமென் கர்த்தருடைய சந்ததியாக இருக்கிறீங்க. சீக்கிரம் இயேசு வர போறாரு. உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.